சார் வாங்க. இவங்க தான் சார் அந்த ஃபேமிலி. ஓ, அந்த அலமேலு பாஸ்கர் ஃபேமிலியா? எஸ் சார். வாங்க உட்காருங்க. நான் உங்களை ஒரு விசாரணைக்காக கூட்டிட்டு வர சொன்னேன். ஏ சார், ஒரே ஒரு சாவுக்கு திருப்பி திருப்பி எத்தனை தடவை சார் விசாரிப்பீங்க? அதான் எங்க உயிரை நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்களே. நாங்க 1000 தடவை கூப்பிட்டாலும் நீங்க விசாரணைக்கு வந்துதான் ஆகணும். ஏ சார், இதான் உங்க ஊர் நியாயமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். எதுக்கு இப்படி எங்களை நீங்க அலைய வைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா எங்களை வீட்டுல வந்து விசாரிங்க. வாய் மூடுமா. இது என்ன உன் வீடு நினைச்சிட்டியா? கமிஷனர் ஆபீஸ். அனாவசியமா பேசுன பிரச்சனை ஆயிடும், ஜாக்கிரதை. ஐயோ மன்னிச்சிருங்க. சொல்லுங்க, எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணீங்க? ஐயோ, யாரு நாங்களா? என்னடா? ஆமா, வழக்கமா சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பண்ணுவாங்க, மருமகளை மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்துவாங்க. ஆனா நீங்க ரொம்ப டிஃபரெண்டான குடும்பமா இருக்கீங்களே சார். இது அவாண்ட சார். எங்க மேல இந்த மாதிரி ஒரு பழி போடுறீங்க? இல்ல, நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை காலி பண்ணிட்டீங்க. சோ நீங்க ரொம்ப டேஞ்சரஸ். ஐயோ சார், நாங்க எதுக்காக சார் எங்க மருமகளை கொல்லணும்? அத நீங்க தாமா சொல்லணும். என்னடி? உங்க பையனை வச்சுதானே அந்த பொண்ணை தீத்தீங்க. ஐயோ 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 ஐயோ, என்னடா பாஸ்கரா இப்படி பழிய போடுறாங்க? நீங்க சொல்லுங்க சார். இதை பத்தி டீட்டெயில்டா எங்ககிட்ட விசாரணை பண்ணிட்டாங்க. நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நீங்க மறுபடியும் விசாரணைங்கிற பேர்ல எங்களை தொந்தரவுப்படுத்துறது சரியில்லை சார். இதுக்கு முன்னாடி விசாரணையில நீங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன தெரியுமா? அபிதான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம். அதானே சொன்னீங்க? ஆமா. இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? இது என் பழைய மருமக. கொஞ்ச நாள் என் மகனுக்கு பொண்டாட்டியா எங்க வீட்டுல இருந்தா. எங்களுக்கு கொஞ்சம் கூட சவகாசமே பிடிக்கல, அதான் அத்து விட்டோம் சார். அந்த கோபத்துல தான் நீங்க அபி மேல பழிய போட்டீங்களா? ஐயோ ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். அது உண்மையிலேயே நிஜம் சார். இல்லனா போலீஸ் இவளை பிடிச்சு உள்ள போடுமா சார்? நீங்க என்ன சார் கொஞ்சம் கூட விவரமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் உங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போடுறேன். அப்ப நீங்களும் குற்றவாளி ஆயிடுவீங்கல்ல? ஐயோ, அது சார் இது அடுக்கவே அடுக்காது சார். நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? சார் நீங்க பேசுறது பொருத்தமாவே இல்ல. ப்ளீஸ் பாஸ்கர், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. விஸ்வநாத், நீங்க கேஸ பதிவு பண்ண விதத்துல நிறைய தப்பு நடந்திருக்கு. இவங்க குற்றச்சாட்டை ஆதாரமா வச்சு முறையா விசாரணை நடத்தாம அபியை அரெஸ்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அது சரி மேடம், அபி மேல கேஸ ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்றதுக்கு இந்த இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு சம்திங் கொடுத்தீங்க? ஐயோ சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். நாங்க ரொம்ப நேர்மை, ரொம்ப சாது சார். இங்க பாருங்க, என் புருஷனை பாருங்க, எவ்வளவு அப்ராணியா இருக்காரு சார். எங்க மேல அப்படியெல்லாம் பழி போடாதீங்க சார். ஆமா சார். ஓ, நேர்மையானவங்களா நீங்க? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரஞ்சினியோட சொத்துக்களை எழுதி வாங்கியிருக்கீங்களே, அதுவும் நேர்மை தானே? எந்த விதமான நேர்மம் அது? சார் சார், அது அந்த பொண்ணே ஏதோ பிரியப்பட்டு எழுதி கொடுத்ததுங்க சார். சாமி சத்தியமா நாங்க கொலை பண்ற ஆளுங்கெல்லாம் கிடையாது சார். இந்த பாருமா, உங்களுக்கு இந்த அபி மேல இருக்கிற கோவத்துல போலீஸ் கிட்ட கண்ணா பின்னான்னு ஏதேதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போலீஸ் அபி மேல சந்தேகப்பட்டு தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தவறான தகவல்களை சொல்லி போலீஸை திசை திருப்பி இருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய தப்பு. அதுக்கே உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள போடணும். என்ன சார், நீங்க அமைதியா இருக்கீங்க?
நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை சார். அந்த ரஞ்சனி சொத்தை எழுதி தரேன்னு சொன்னதும் இவங்க அவசரமா எழுதி வாங்கினாங்க. காரணம் இவங்களோட பணத்தாசை சார். மற்றபடி இதுல நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்லை சார். பாஸ்கர், கொலை நடந்தப்ப ரஞ்சனி பக்கத்துல வேற யாருமே இல்லையா? இல்ல சார், அவர் ரூம்ல தனியா தான் இருந்தா. விடிஞ்சா கல்யாணம், கல்யாண பொண்ணு பக்கத்துல ஒருத்தர் கூட இல்லையா? நம்பர் மாதிரி இல்லையே. கேஸ் இன்னும் முடியல, மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்றோம். சோ பாஸ்கர், நீங்களும் உங்க குடும்பமும் வெளியூர் போக கூடாது. தேவைப்பட்டா மறுபடியும் என்கொயரிக்கு வர வேண்டியது. சரிங்க சார். சரியா? நீங்க போலாம். வரேன் சார். சோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தன் இன்னொருத்தனை காட்டி சார் இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு கை காமிச்சா உடனே ஆக்ஷன் எடுத்து அவனை தூக்கி உள்ள வச்சிருவீங்களா? விவரமா எல்லா ஆங்கிளையும் விசாரிக்க தோணலையா உங்களுக்கு? இல்ல விரும்பலையா? போங்க போங்க சார், கூப்பிடும்போது நீங்களும் வரணும். எஸ் சார். பாத்தியாடா பாஸ்கரா, நம்மள பார்த்து நாக்கு மேல பல்ல போட்டு எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டுட்டாங்க. இது அடுக்குமாடா? ஒண்ணுமே புரியல. இந்த போலீஸ்காரங்க ஏன் இப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க? ஏண்டா நம்மள பார்த்தா என்ன கொலகார குடும்பம் மாதிரியா தெரியுது? நானே என் மருமக ரஞ்சினி போன துக்கத்துல இருக்க. என்ன ஏண்டா இப்படி கேட்டு நோக அடிக்கிறானுங்க? ஏண்டா அவனுக்கு தான் போலீஸ் நம்மள மாதிரி மனுஷங்களை பார்த்து இப்படி நோகடிக்கத்தான் கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க. உங்க அப்புறம் பார்த்தல, அவர் சொன்னதை கேட்டல, நமக்கு பணத்தாசையா. இந்த ஆள் என்னமோ யாராவது பணத்தை கொண்டு போய் கொடுத்தா கையில தொடாத சாமியார் மாதிரி. என்னடா பேச்சுது? இந்த மனுஷன் போற போக்குல கொளுத்தி போட்டுட்டு போறாரு. இதை வச்சு இவனுக்கு நம்மள பிடிச்சி உள்ள போட்டானுங்கன்னா இந்த ஆளுக்கு அந்த எண்ணம் தாண்டா நம்ம எல்லாரையும் ஜெயில வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. தயவு செய்து அந்த ஆளை பத்தி பேசாத, எனக்கு வெறுப்பா இருக்கு. பாவண்டா அந்த ரஞ்சினி உன் மேல பிரியப்பட்டு சொத்து எழுதி வச்சது. அது யாருக்கும் பொறுக்கல. ஒரே வயிற்றுச்சலா இருக்கு. நாம என்னமோ அவளை ஏமாத்தி சொத்து எழுதி வாங்கிட்ட மாதிரி அதையே கேட்டு கேட்டு கொடைறானுங்க. ஏண்டா இந்த அபிசனி இருக்காளே, என்னமோ இந்த அதிகாரிங்க பக்கத்துல உரசிட்டு உட்கார்ந்து இருக்காளே, அவளுக்கு எப்படி அவ்வளவு செல்வாக்கு வந்துச்சு? ஏன் கிட்ட கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுதுடா, இந்த சிகப்பு தோல்காரிய பார்த்தாலே அத்தனை ஆம்பளைங்களும் ஈனு பல்ல இழிக்கிறானுங்க. அவ ஒரு ஆளுன்னு அவ பேச்சு கேட்டுட்டு இவனுங்க எல்லாம் ஆடிட்டு இருக்கானுங்க. ஐயோ என் பையன் எரியுது. நாமெல்லாம் உள்ள போறோம், அவ எவ்வளவு சட்டமா உட்கார்ந்துருந்தா பாத்தியா? அவ நல்லா இருக்க மாட்டா, அவ சத்தியமா நல்லா இருக்க மாட்டா. நம்மளால இவ்வளவு கஷ்டப்படுத்துறாள், வாடி நல்லாவே இருக்க மாட்டா. மேடம், பாஸ்கர் ரொம்ப டென்ஷன் ஆனவரா? அவரோட கேரக்டரே அப்படிதான் சார். சார், இந்த கேஸ்ல அவர் மேல கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. சச்சே, அவர் அந்த அளவுக்கு போற ஆள் கிடையாது சார். என்ன பிரபு யோசிக்கிறீங்க? இல்ல சார், சஸ்பெக்ட் ஆர்டர்ல பாஸ்கரையும் விசாரிச்சாச்சு. மீதி இருக்கிறது ரஞ்சினியோட முன்னாள் புருஷன் உபேந்திரா மட்டும்தான். இப்போ எங்க இருக்கிறான்ற டீடைல்ஸ் எதுவும் தெரியல சார். மேடம், உங்களுக்கு உபேந்திராவை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? சார், நான் தொல்காப்பியில ஜெயில போய் பார்க்கும்போது அவர் சொன்னதுதான். உபேந்திரா கொல்கத்தாவை சேர்ந்தவரா. அவர் ஒரு கிளாசிக்கல் டான்சரா. ஓ, கிளாசிக்கல் டான்சரா? ஆமா சார். டான்ஸ்ல அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாராம். அதுல அவர் காட்டின ஈடுபாட்டுனால அவரால் குடும்பத்து மேல கவனம் செலுத்த முடியாத மாதிரி ஆயிடுச்சான். அந்த பிரச்சனைனாலதான் ரஞ்சினியும் அவரும் டைவர்ஸ் வரைக்கும் போனாங்களா. அந்த கொலைய அவன் பண்ணிருக்கூடாது அப்படி நாம திட்டவட்டமா சொல்ல முடியாது சார். உபேந்திரா ஒரு நல்ல கலைஞன், அதுவும் ஒரு கிளாசிக்கல் டான்சர். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சார் இந்த கொலையை பண்ணிருக்க முடியும்? அந்த கலையே சில சமயம் வெறியாவும் மாற வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க அபி, தொல்காப்பியங்கிட்ட அவன் வேற என்ன சொன்னான்? சார், அவர் தொல்காப்பியன் கிட்ட ரஞ்சினியை நான் இன்னும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், நான் இப்ப கூட அவளை பார்த்து பேசினேன்னா அவ என் மனசை புரிஞ்சுக்குவா, அந்த பாஸ்கரை விட்டுட்டு என் கூட வந்துருவா அப்படின்னு தொல்காப்பியன் கிட்ட சொன்னாராம் சார்.
தொல்காப்பியன் பொறுமையா எடுத்து சொல்லியும் அவர் கேட்கவே இல்லையா. அதோட உச்சக்கட்டமா தான் ரஞ்சினி எனக்கு வேணும், இல்லனா அந்த பாஸ்கரை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு கோவமா பேசியிருக்காரு. அப்பதான் தொல்காப்பியன் அவரை அடக்க முடியாம ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காரு. இவ்வளவு காதல் வச்சிருந்தவன் எப்படி கொல்ல முடியும்? சார், அவர் அங்க போயிருக்கலாம். ரஞ்சினி கூட பேசும்போது ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்திருக்கலாம். அந்த ஆர்கியூமெண்ட்ல கொலை கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா சார்? மேடம், எல்லாம் ஒரு அசம்ஷன் தான். பட் எதையும் நாம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இப்ப என்ன செய்யலாம் பிரபு? வேற வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? சார், எனக்கு ஒரு இடத்துல சந்தேகமா இருக்கு. அந்த உபேந்திரா தொல்காப்பியனை எதேச்சியா சந்திச்சிருக்கான்னு சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த தொல்காப்பியன் அபி, பாஸ்கர், ரஞ்சனி இந்த 3 பேருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஆள் சார். அதனால இந்த சந்திப்பு எதேச்சியாவும் நடந்திருக்கலாம், இல்ல பிளான் பண்ணியும் நடந்திருக்கலாம் சார். அப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியாதே பிரபு. உறுதியா சொல்ல முடியாது சார். ஆனா அவன் பிளான் பண்ணியிருந்தா, கொல்கத்தால இருந்து சென்னைக்கு தன்னோட பொண்டாட்டி ரஞ்சனியை தேடி வந்தவன் நேரா தொல்காப்பியனை பார்த்ததான் இடிக்குது சார். ஓகே பிரபு, இப்ப என்ன செய்யலாம்? அடுத்த மூவ் என்ன? மேடம், தொல்காப்பியன் உபேந்திராவை மீட் பண்ணும்போது என்ன நிலைமையில இருந்தான்? அப்போ அவரு ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தாராம். ரொம்ப டல்லா இருந்தாராம். அதனால அவர் மேல இறக்கப்பட்டுதான் தொல்காப்பியன் அவர்கிட்ட போய் பேசியிருக்காரு. சார், அவன் ரொம்ப டல்லா இருந்திருக்கான்னா கொல்கத்தாவில இருந்து ஃபிளைட்ல வந்திருக்க மாட்டான். ட்ரெயின்ல வந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். நாம இது சம்பந்தமா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த பர்டிகுலர் டேட்ல உபேந்திரான்ற பேர்ல யாராவது டிராவல் பண்ணிருக்காங்களான்னு என்கொயரி பண்ணலாம் சார். சார், ஒரு விஷயம், இவ்ளோ பிளானோட வந்தவரு எப்படி சார் சொந்த பேர்ல டிராவல் பண்ணிருக்க முடியும்? ஒருவேளை வேற பேர்ல கூட டிராவல் பண்ணிருக்கலாம் இல்லையா? வந்திருக்கலாம் மேடம். பட் அதுலயும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அவனுடைய உருவம், நிறம், உயரம் இதெல்லாம் கரெக்டா சொன்னா அதோட ஒத்துப்போற நபர்களை விசாரிக்கலாம் இல்லையா? இதுக்கு மேல வேற எதுவும் ஐடியா இருக்கா? எஸ் சார். உபேந்திரா பத்தி எல்லா டீடைல்ஸையும் புலனாய்வு துறையில கொடுத்து அவனோட உருவத்தை கம்ப்யூட்டர்ல வரைய சொல்லி முயற்சி பண்ணலாம். சார், இவ்வளவே அவன் திட்டமிட்டு பண்ணியிருந்தா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். ஓகே பிரபு, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சார். சார், அப்புறம் ஒரு விஷயம் சார், ஜெயில தொல்காப்பியனை குத்துனவங்களை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா சார்? ஜெயில் தனி டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால அதுல நம்ம கவனமா தான் என்டர் ஆகணும். நான் இது சம்பந்தமா பிரபு கிட்ட பேசியிருக்கேன். அங்க குரூப்பா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம நுழையணும். ரஞ்சனி கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க தான் இதுலயும் தலையிட்டு இருக்கணும். அந்த ஆங்கிள் தான் விசாரணை பண்ண சொல்லியிருக்கேன். சார், தொல்காப்பியனை மீட் பண்ணா நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேடம், தொல்காப்பியனுக்கு நினைவு திரும்பிச்சா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் வரல சார். ஆனா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஒருவேளை கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கலாம் இல்லையா? ஓகே மிஸ்டர் பிரபு, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் தொல்காப்பியனை மீட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி கிடைச்சா அந்த ஆங்கிள்லயே நீங்க மூவ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. நான் போயிட்டு வரேன் சார். சரிம்மா. தேங்க்யூ. வணக்கம் சிஸ்டர். இங்க எதுக்காக வந்தீங்க? சாரை பார்த்துட்டு போலாட. அவர் எப்படி இருக்காரு? நீங்க ஒண்ணு அவரை பார்க்க தேவையில்ல. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன சிஸ்டர் இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை பாராட்ட முடியும். கூடவே இருந்து எல்லாம் பண்ணிட்டு அவரை மாட்ட வச்சுட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்க. சிஸ்டர், நடந்தது முழுசா உங்களுக்கு தெரியாது. அதான் எங்களை கோச்சுக்கிறீங்க. அன்னைக்கு நாங்க கொஞ்சம் அசம் தூங்கிட்டோம். கண்ணு முழிச்சு பாக்குறப்ப அந்த ஆள் அங்க காணும். எங்களுக்கு பயமாயிடுச்சு. இவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா இவர்கிட்ட சொன்னா கோவிச்சு பாருன்னு தான் நாங்க சொல்லாம போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு நடந்திருக்கு. சாருக்கு நாங்க ஒரு காலத்துலயும் துரோகம் பண்ண மாட்டோம். அவர் எங்க பிரதர் மாதிரி. என்ன நம்புங்க. டேய், தொப்பியை கழட்டு. யார் இவரு? டேய், நீ மாறிதானே? ஆமா சார். இங்க என்னடா பண்ற? சார், அது வந்து இது. டேய், என்னடா முழிக்கிற ராஸ்கல்? சார் நான் சொல்றேன். இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ரஞ்சனியோட புருஷனை அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த விஷயத்துல இவர் தொல்காப்பியனுக்கு உதவி பண்ணிருக்காரு. டேய், உண்மை சொல்லுடா. எங்கடா அவ? யார் சார்? டேய், உபேந்திரா எங்கடா? சார், சத்தியமா தெரியாது சார். போலீஸ்காரங்கிட்டே போய் சொல்றியா? உடனே போய். சார், உண்மையிலே தெரியாது சார். ஏய்,
உன்ன மாதிரி ரவுடி பசங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன்டா. எங்கடா உபேந்திரா? சார் உங்க காலில் வேணாலும் விடுறேன் சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் நீ என்ன நம்புங்க சார். சரி, உபேந்திரா எப்படி இருப்பான்? அவனை பத்தி ஏதாவது தெரியுமாடா உனக்கு? தெரியும் சார். அவன் போட்டோ கிட்ட இருக்கு சார். போட்டோவா? எடு. இவனா உபேந்திரா? ஆமா சார். காட்டுங்க போட்டோவை. இப்படிதான் இருந்தாரா? ஆமா அபி. அன்னைக்கு முகத்துல தாடி வச்சிருந்தார் சார். அப்போ பார்க்கிறதுக்கு இப்போ போட்டோல இருக்கிற மாதிரி இல்ல. இல்ல மேடம். So he doesn't look like this. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், தொல்காப்பி எனக்கு நினைவு திரும்பிடுச்சா? இப்பதான் நினைவு திரும்பிச்சு. இனிமே நோ ப்ராப்ளம். சார் அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். விசாரணையா? சார் இட்ஸ் அர்ஜென்ட். என்ன சார் இது? இப்பதான் நினைவு திரும்பி இருக்குங்கிற விசாரணை அது இதுன்னு. சார் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறோம் சார். அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சார் ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். சார் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை மைண்ட்ல வச்சுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க. தொல்காப்பியன், தொல்காப்பியன். ரிலாக்ஸ்டா இருங்க. டாக்டர் உங்களை ரிலாக்ஸ்டா இருக்க சொல்லியிருக்காரு. இது பாருங்க, இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட சில கேள்வி கேட்பாரு. பதட்டப்படாம பதில் சொல்லுங்க. தொல்காப்பியன், இந்த போட்டோ பாருங்க. இவன் தான் உபேந்திராவா?